இன்று சனிக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் நாள். இன்றைய திதி காலை 6:24 வரை நவமி, பிறகு தசமி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, நள்ளிரவு 2:24 வரை, பின்னர் ரேவதி. யோகம் சித்த யோகம், நள்ளிரவு 2:24 வரை, பின்னர் மரண யோகம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டமம் சிம்மம் ராசிக்கு. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கரணம் கரஜை, வணிஜை, பத்ரம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சிராத்த திதி கிருஷ்ணபட்ச தசமி திதி. இன்றைய விசேஷம் திதி அவமாகம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 1/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்கள் எதிலும் வெற்றி பெறுவீங்க. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய சூழல் ஏற்படும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. பிள்ளைகளால் டென்ஷன் குறையும். பிள்ளைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உறவினர் நண்பர்களின் ஆதரவு உண்டு. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால முதல்ல நீங்க சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என நீங்க ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் மறைமுக பிரச்சனைகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க கடினமான காரியங்களை மிகவும் எளிதாக முடிப்பீங்க. சகோதர வகையில தேவையான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களை செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள்லாம் உங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய சூழல் ஏற்படும். அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க.
புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும். வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்த விஷயங்களை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நினைவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க தடைகளை எல்லாம் கண்டு தளர மாட்டீங்க. அரசு அதிகாரிகளின் உதவியால சில காரியங்களை முடிப்பீங்க. பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக நீங்க சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே இடத்துல நீண்ட நாட்களாக புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்துல புதுமையான விஷயங்களை புகுத்தி லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் பேச்சில அனுபவமான அறிவுகள் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளியூரிலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்துல புதிய மாற்றங்களை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சில வேலைகளை நீங்களே முன்னின்று முடித்து செய்து முதல்ல போயிடலாம். மீனம், இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சில வேலைகளை நீங்களே முன்னின்று செய்வது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அடுத்தவர்களுடைய மனசு காயப்படும்படி பேசாதீர்கள். வாகன பயணங்களையும் கொஞ்சம் கவனம் தேவை. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்துல மறைமுக பிரச்சனைகள் வந்து சரியாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.